ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 2014 ஒரு மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சுவாசிக்கிற இந்த காற்றை ஒரு பாட்டிலில் பேக் பண்ணி அந்த பாட்டிலை விற்று ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் மேன் ஆனாருன்னு சொன்னவங்க நம்ம முடிதா. எஸ், 2014 மோசஸ்ன்ற ஒரு கெனடியன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறாரு. எதனால அவருக்கு இந்த ஐடியா வருதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக சைனாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஷாங்காய், பெஞ்சிங் இந்த மாதிரி பிளேசஸ், இந்த மாதிரி சிட்டிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பொல்யூஷன் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். யூஸ்வலாக நம்ம கொரோனாக்கு அப்புறம் தான் மாஸ்க் போட ஆரம்பித்தோம். அங்கே இருக்கிற மக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்பத்துலேருந்து அந்த பொல்யூஷனுக்காகவே மாஸ்க் போட சுற்றிட்டு இருப்பாங்க. மோஸ்ட் ஆஃப் த சைனீஸ் பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா கனடாவுக்கு வந்து ட்ரிப்புக்கு வருவாங்க, அவங்களோட வெக்கேஷனை என்ஜாய் பண்ணுறது. அந்த மாதிரி வரவங்க வந்து பார்த்தீங்கன்னா தி கிளீனஸ்ட் ஏர் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா கனடாவில் தான் இருந்திருக்கு. அந்த டைமில் அவங்க அந்த காற்றை சுவாசிக்கும் போது அவங்க மனசுக்குள்ள என்ன இருக்குன்னா, ஒரு லக்ஸரியான ஒரு காற்றை சுவாசிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் அவங்களுக்கு இருந்திருக்கு. அதை வந்து நம்ம மோசஸ் நோட் பண்ணுறாரு. அவர் நோட் பண்ண கையோட வந்து பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட விளையாட்டாக ஒரு விஷயத்தை கேட்டிருக்காரு. ஏன் பாட்டிலில் தண்ணி ஊற்றி விற்கும் போது நம்ம காற்றை பாட்டிலில் போட்டு விற்றா அந்த மக்கள் வாங்க மாட்டாங்களா என்ன அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா அவருக்கு வந்திருக்கு. ஸோ அதனால் அவர் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, விளையாட்டாக ஒரு பாட்டிலில் ஃப்ரெஷ் ராக் மவுண்டைன் ஏர் அப்படின்னு சொல்லி ஒரு பேரில் காற்றை ஃபில் பண்ணி அந்த காற்றை ஆன்லைனில் சேல் பண்ணியிருக்காரு. அந்த பார்த்தீங்கன்னா சேல் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சேலிங் ஆகிருக்கு, வித்தும் போயிருக்கு. அவர் கொஞ்சம் கூட இதை எதிர்பார்க்கல, அவர் சுற்றி இருக்கிறவங்க யாரையும் எதிர்பார்க்கல. அதுக்கப்புறமேட்டு அவர் என்ன பண்ணுறாரு, இது கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்கிட்டு ஒரு அலுமினியம் டின் கேனை உருவாக்கிட்டு அதில் வாங்கிட்டு அதில் இந்த மவுண்டனோட ஏரை வந்து பேக் பண்ணி $20 $30 வந்து பார்த்தீங்கன்னா சேலிங்கை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. வேறு லெவலில் சேலிங் போயிருக்கு. அவர் எதிர்பார்க்காத அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சைனாவில் இருக்கிற பீப்புள்ஸ் நிறைய பேர் இதை வாங்கியிருக்கிறாங்க. இது மூலமா எக்கச்சக்க ப்ராஃபிட் அவர் ஏர்ன் பண்ணியிருக்காரு. ஒரு சின்ன ஐடியா, கிரேசியஸ்டான ஒரு ஐடியா. ஏன் அப்படின்ட்டு அவர் எதை யோசிச்சாருன்னா, இதுதான் ஒரு பிஸ்னஸ்க்கான ஒரு பாயிண்ட். என்னன்னா, பீப்புளுக்கு வந்து என்ன ப்ராப்ளம் இருக்குது, அந்த ப்ராப்ளமில் நம்மளால் சொல்யூஷன் கொடுக்க முடியுமா, சொல்யூஷன் கொடுத்தா அது ஒர்க் ஆகாமல் ஆகாதான்றது உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் தோணும். அது கிரேசியஸ்ட்டாக இருக்கலாம், முட்டாள்தனமாக இருக்கலாம், சுற்றி இருக்க என்ன நினைக்கலாம். ஒர்க் ஆகும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அதை தயவு செஞ்சு ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருங்க. ஒன்ஸ் கிளிக் ஆச்சுன்னா வேறு லெவலில் நம்ம கொண்டு போய் விட்டுரும். ஓகே.